நான் உங்களுக்கு திருக அளவில் 0 எரர் 0 கரெக்ஷன் எப்படி பார்க்குறது, கன்ஃபியூஸ் இல்லாமல் எப்படி பார்க்குறது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ நான் முதல்ல அந்த எரர் கரெக்ஷன் படமெல்லாம் வரைகிறேன். இது குறிக்கோள் அளவு, இது தலைக்கோள் ஒன்றிப்பு பிரிவு. சரிங்களா? இப்போ குறிக்கோள் அளவு நான் வரைகிறேன் பாருங்கள். நீங்கள் உங்கள் ஸ்க்ரூ கேஜில் இந்த ரீடிங் எல்லாம் தெளிவாக பார்க்கலாம். 1 2 3 4 5வது கோடு எல்லா ஸ்கேல்லையுமே நீட்டாக இருக்கும். இது பிட்ச் ஸ்கேல் ரீடிங் PSR. இது ஹெட் ஸ்கேல் டிவிஷன்ஸ், HSD. சரிங்களா? இப்போ ஹெட் ஸ்கேல் டிவிஷன் போடுறோம் பாருங்கள். இப்போ இந்த குறிக்கோள் அளவில் இந்த கோடு இருக்கு இல்லைங்களா, இதுக்கு நேராக நான் 0வை பொசிஷனாக வைக்கிறேன். 1 2 3 4 5. இந்த கோடு வந்து 95. உங்கள் ஸ்க்ரூ கேஜில் இப்படி தான் இருக்கும். அடுத்து 1 2 3 4 5. இது 5வது கோடு. அதே மாதிரி இங்கே two, 3, 4, 5. 1 2 3 4 5. சரிங்களா? இப்போ இந்த குறிக்கோள் அளவு எடுத்துக்க இல்லைங்களா, இந்த குறிக்கோள் அளவுக்கு நேராக இந்த ஹெட் ஸ்கேல் டிவிஷன் தலைக்கோள் ஒன்றிப்பு, இந்த குறிக்கோள் அளவில் இருக்கிற கோடும் இந்த தலைக்கோள் ஒன்றிப்பு பிரிவில் இருக்கிற 0வும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி ஒரு படம். அதுக்கப்புறம் இங்கே 95, இது 0, இது 90. இங்கே 5, இது 0, இது 10. இப்போ ஸ்க்ரூ கேஜில் உங்களுக்கு இந்த 3 பொசிஷனும் கண்டிப்பாக இருக்கும் இனிஷியலாக நீங்கள் பார்க்கும்போது. இதில் நம்ம எது 0 எரர் இல்லாமல் இருக்கிற பொசிஷன் எது, நெகட்டிவ் எரர் எது, பாசிட்டிவ் எரர் எது அப்படின்றது நம்ம இப்போ ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ அதுக்கு ஒரு ஷார்ட் ஃபார்ம் இருக்குது. 0 எரர், சுழிப்பிழை, 0 கரெக்ஷன், சுழித்திருத்தம். சரிங்களா? முதல்ல நீங்கள் ஸ்க்ரூ கேஜ் எடுத்த உடனே -100 அப்படின்ற ஃபார்முலாவை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் தெளிவாக எரரை கால்குலேட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹெட் ஸ்கேல் டிவிஷனோட மீனிங் என்னென்னா, இங்கே குறிக்கோள் அளவில் ஒரு டிவிஷன் இருக்குது இல்லைங்களா, இந்த ஒரு டிவிஷனை கிராஸ் பண்ணணும்னா இந்த தலைக்கோள் ஒன்றிப்பு பிரிவுகள் ஒரு ஃபுல் ரொட்டேஷன் வரணும். அப்போ அந்த ஒரு ஃபுல் ரொட்டேஷனில் எவ்வளோ அளவு இருக்குன்னா 100 டிவிஷன்ஸ் இருக்கும், 100 கோடுகள் இருக்கும். அதுதான் நம்ம அங்கே 0 5 10 அதுலேருந்து 95, 95க்கு அப்புறம் வர 0 தட் இஸ் ஈக்குவல் டு 100 அப்படின்னு அர்த்தம்.
இப்போ 100 கோடுகள் இருக்குது. இந்த 100 கோடுகளும் ஃபுல்லாக ரொட்டேட் ஆனால் தான் இங்கே ஒரு டிவிஷன் நமக்கு காட்டும். சரிங்களா? இப்போ இந்த ஒரு ரொட்டேஷனில் வர பிழையை தான் நம்ம இங்கே 0 எரர் 0 கரெக்ஷன் அப்படின்னு நம்ம இங்கே எழுத போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு படத்துக்கு நான் 0 எரர் எழுதுகிறேன் பாருங்கள். இப்போ இங்கே குறிக்கோள் அளவுக்கு நேராக என்ன ரீடிங் இருக்குன்னா 0 இருக்குது. அப்போ நம்ம இங்கே 0 போடுறோம். இப்போ 0 போட்டாக்க என்ன ஆகும்? நம்ம ஆல்ரெடி இங்கே சொல்லியாச்சு 0 = 100 அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால் மைனஸ் ஆஃப் 100 மைனஸ் 100. சரிங்களா? இப்போ நீங்கள் இந்த மைனஸ் உள்ள அனுப்புனீங்கன்னா என்ன ஆகும்? மைனஸ் 100 ப்ளஸ் 100 தட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இது 0 எரர் சுழிப்பிழை ஃபஸ்ட்டு பொசிஷனில் நில் அப்படின்னு அர்த்தம், இல்லை. அப்போ நம்ம இங்கே சுழிப்பிழைன்றதில் 0 எழுதுவோம். அப்போ திருத்தமும் இருக்காது, அதுவும் நில் தான், இல்லை. சரிங்களா? இது 0 எரர் இருக்குது. இதை நான் மறுபடியும் இங்கே எழுதிடுறேன். 100 மைனஸ் ஆஃப் 100 மைனஸ் 100 மைனஸ் 100 ப்ளஸ் 100 தட் இஸ் ஈக்குவல் டு 0. சுழிப்பிழை இல்லை. இப்போ இங்கே குறிக்கோள் அளவுக்கு நேராக பார்த்தீங்கன்னாக்கா 95 இருக்குது. இந்த 95ஐ நம்ம மறுபடியும் இதே ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். மைனஸ் ஆஃப் 100 மைனஸ். சரிங்களா? இப்போ இங்கே எத்தனை டிவிஷன்ஸ் கிராஸ் ஆகிருக்குன்னா 95 தான் கிராஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த 95ஐ நீங்கள் அப்படியே இங்கே எழுதிக்குங்க. இப்போ 95 அப்படின்னா இங்கே எவ்வளோ வரும்? மைனஸ் 100 ப்ளஸ் 95. அப்போ ரிசல்ட் மைனஸ் 5. அப்போது இது நெகட்டிவ் எரர். இப்போது நெகட்டிவ் மைனஸ் 5 அப்படின்னா நெகட்டிவ் எரர். இப்போ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, தலைக்கோள் ஒன்றிப்பு பிரிவுகள் ஒரு ஃபுல் ரொட்டேஷன் வரணும். ஃபுல் ரொட்டேஷன் அப்படின்னா 100 டிவிஷன்ஸ். ஆனால் இங்கே 95லே நிற்கிது. இன்னும் இது எவ்வளோ மூவ் ஆகணும் அப்படின்னா 5 டிவிஷன்ஸ் மூவ் ஆகணும். இப்போ 5 டிவிஷன்ஸ் அப்போ கம்மியாக இருக்கிறதால தான் இங்கே 95லே இது நிற்கிது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம எடுக்கிற ரீடிங் எல்லாத்துலேயுமே 5 டிவிஷன்ஸ் குறைவாகவே வரும். அதை நம்ம கரெக்டாக எழுதணும் அப்படின்னா சுழி திருத்தத்தில் இந்த குறைஞ்சிருக்கிற 5 ரீடிங்கை சேர்த்து எழுதணும். அதை தான் நம்ம இங்கே திருத்தத்தில் +5 அப்படின்னு எழுதுவோம். சரிங்களா? ரைட். இப்போ இந்த படத்துக்கு இங்கே இதே மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். மைனஸ் ஆஃப் 100 மைனஸ். இப்போ மைனஸ் ஆஃப் 100 மைனஸில் இங்கே எவ்வளோ டிவிஷன்ஸ் இருக்குது? 5 டிவிஷன்ஸ் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லிருக்கிறேன் 0 = 100 டிவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிருக்கிறேன். இப்போ நீங்கள் இந்த 100 டிவிஷன்ஸ்க்கு அப்புறம் வர்றது கண்டினியூஸாக அப்படியே கவுண்ட் பண்ணிங்கன்னாக்கா 5ல் இருக்குது 105 நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம். இந்த குறிக்கோள் அளவுக்கு நேராக இருக்கிற 5 100க்கு அப்புறம் 5 டிவிஷன்ஸ் சேர்ந்து வந்திருக்கிறதால அதை நம்ம 105 அப்படின்னு எழுதிக்கலாங்க. அதுக்கப்புறம் அதிலிருந்து மைனஸ் 100 ப்ளஸ் 105. இப்போ ரிசல்ட் +5. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த 100 டிவிஷன்ஸ் மூவ் ஆகணும். ஆனால் அடிஷ்னலாக என்ன ஆயிருக்குன்னா 5 டிவிஷன் சேர்ந்தே மூவ் ஆகிருக்கு. அதனால் நம்ம எடுக்கிற ரீடிங் எல்லாத்துலேயுமே 5 டிவிஷன் சேர்ந்து தான் வரும். அப்போ நம்ம கரெக்டான ரீடிங் எழுதணும்னா அதை நம்ம மைனஸ் பண்ணணும். அப்போ இங்கே வந்திருக்கிறது பாசிட்டிவ் எரர். இதை கரெக்ஷனில் பண்ணால் -5. அப்போ நமக்கு வந்திருக்கிற ரீடிங் எல்லாத்துலேயுமே 5 டிவிஷனை மைனஸ் பண்ணி தான் நம்ம எழுதணும். இந்த மெத்தடில் நீங்கள்
எரர் கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கன்ஃபியூஸுமே வராது. சில ஸ்டூடெண்ட் எல்லாருமே மேலே இருந்தால் ப்ளஸ்